கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம், அதனுடைய 4ஆம் அதிகாரம், அதனுடைய 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டார். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாளிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களிடத்தில் சொன்னார், அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீசர்களை என்ன செய்தார்? இயேசு துரிதப்படுத்தினார். இதை கேட்டு விசுவாசித்து சீசர்களும் என்ன செய்தார்கள்? புறப்பட்டார்கள். எங்கு? அக்கறை செல்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இயேசுவுடனே அவர்கள் புறப்பட்டார்கள். கடலுக்கு நேராக புறப்பட்டார்கள். நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இருக்கிற நிலைமைக்கு இருத்துவதற்கல்ல கர்த்தர் விரும்புகிறது. பின்ன என்ன? அவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நம்மை துரிதப்படுத்துகிற ஆண்டவர். நம்ம என்ன செய்கிறார்? துரிதப்படுத்துகிறார். எதற்கு நேராய் துரிதப்படுத்துகிறார் தெரியுமா? அடிமையில் இருக்கிற நம்மை அடிமைகளாக அல்ல கர்த்தர் இருக்க நம்மை நினைக்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை முயற்சி செய்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இங்கே சீசர்கள் அப்படி இருப்பதற்கு இயேசு அனுமதிக்கவில்லை, அவர்களை துரிதப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் இருக்கிற வண்ணமா, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே அகப்பட்ட வண்ணமாய் இருப்பதற்கு கர்த்தர் விரும்பவில்லை. பின்ன கர்த்தர் விரும்புகிறது, மாறாக கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நம்மை அதிலிருந்து முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் நம்மேல் முயற்சி பண்ணுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கே பார்க்கும் பொழுது சீசர்களிடத்தில் தேவன் சொன்னா, நீங்கள் என்ன செய்யுங்க? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நீங்கள் இருக்கிற வண்ணமாய் இருப்பதற்கு நான் உங்களை அழைக்கவில்லை. ஒரு அக்கறை ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? இன்றைக்கு வாஞ்சிக்கிறார். நீங்கள் நினைக்கிறது இப்படியே என் வாழ்க்கை முடிந்துவிடும், இப்படிப்பட்ட சிச்சுவேஷனிலே, என் சூழ்நிலையிலே நான் அகப்பட்ட வண்ணத்திலே நான் இருந்திருவேன், இல்லை என்றால் இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கும், எத்தனை தான் பிரயாசப்பட்டாலும், எத்தனை தான் நான் முன்னேறி வரணும்னு நினைச்சாலும் என்னால் முன்னேற முடியவில்லை என்று சொல்லி ஏங்கி சோர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? நம்மை துரிதப்படுத்தும் ஆண்டவர் நம்மை துரிதப்படுத்துகிறார். எதற்கு நேராக? அவர் நம்மை அக்கறைக்கு நேராய், வளர்ச்சிக்கு நேராய், இதுவரை கண்டிராத ஒரு வளர்ச்சிக்கு நேராய் கர்த்தர் நம்மை துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் விரும்புகிற பிள்ளைகளை அவர் வெறுமையாய் அல்ல விடுவதற்கு, அவர் வெறுமையாய் விடுவதற்கு அவர் நினைக்கவில்லை. மாறாக அவர் நம்மை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போவதற்கு விடுகிறார். நாம் நினைக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை, குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, என்றைக்கும் வேலை செய்கிறோமே, ஆனா ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அநேகர் கலங்குகிறது உண்டு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் அப்படி நினைத்து உங்களை சோர்ந்து போக வைக்க வேண்டாம். உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் உங்களை துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா.
நீங்கள் சோர்ந்து போகாமல் அவரோடு துரிதப்படுத்தும் பொழுது, நீங்கள் அவருக்கு செவி கொடுத்து உங்களை ஒப்பு கொடுக்கும்போ, நீங்கள் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து, நீங்கள் இருக்கிற அந்த பேண்டிமெண்ட் சிச்சுவேஷன்ல இருந்து, இல்லை என்றால் நீங்கள் இருக்கிற போராட்டத்திலிருந்து உங்களை கர்த்தர் துரிதப்படுத்தி அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீங்கள் துரிதப்படுங்கள். நீங்கள் அதிலிருந்து என்ன செய்யுங்க தெரியுமா? நீங்கள் வெளியே வாங்க. உங்களால முடியாது, என்னால நடக்காது, என்னால நான் எந்த முயற்சி செஞ்சாலும் என்னால முன்னேறி போக முடியல, என்னால உயர்ந்த நிலைமைக்கு என்னால போய் சேர முடியலன்னு சொல்லி நம்மை நாமே நினைத்து நம்மை நாமே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய சுய சிந்தனைகள் நம்மை என்ன செய்கிறது தெரியுமா? அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றா தெரியுமா? உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? துரிதப்படுத்துங்க. அல்லேலூயா. துரிதப்படுத்துங்க. உங்களை வளர்ச்சிக்கு நேரா நான் கொண்டு போகணும்னு விரும்புறேன். நீங்க என்ன செய்யுங்க? துரிதப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்க பாருங்க, சீசர்கள் தங்களை துரிதப்படுத்தினார்கள். எதற்கு நேரா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தங்களை துரிதப்படுத்தினார்கள். அவர் வாக்கு கொடுத்ததற்கு போய் சேரும்படியா. ஆனா இப்ப துரிதப்படுத்தின சீசர்கள் பாதி வழியில் வந்தப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? மனமடிந்து போனார்கள். ஏன் அவர்கள் மனமடிவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அப்பொழுது பலத்த காற்றும் உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையை சாய்த்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்போ இப்போ இயேசு அந்த படகுல தான் இருக்கிறாரு. சீசர்கள், இயேசு அயர்ந்து நித்திரையாயிருக்கிறார். சீசர்கள் அதே படகில் தான் இருக்கிறார்கள். ஆனா படகில் இருந்தது உண்மைதான். இப்போ படகுல வந்து அடித்த புயலும் காற்றும் அலைகளும் மாறாக இவர்கள் போய்கொண்டிருந்த பாதைகள் என்ன செய்தது தெரியுமா? தடை பண்ணும்படியாய் அங்கே அலைகளும் மோதிற்று படகின் மேல். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு துரிதப்படுகிறது உண்டு, அவருடைய வார்த்தையை கேட்டு செய்கிறதுண்டு. ஆனால் சில தோல்விகள் போல வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது, ஆவிக்குரிய பாதையில் கடந்து வரும் பொழுது, அலைகள் கடந்து வரும் பொழுது, காற்றுக்கள் கடந்து வரும் பொழுது, போராட்டங்கள் கடந்து வரும் பொழுது, நெருக்கங்கள் கடந்து வரும் பொழுது, பிரச்சனைகள் கடந்து வரும் பொழுது அநேகர் என்ன செய்கிறார்கள்? சோர்ந்து போகிறாங்க. ஐயா, சீசர்களின் படகுல இயேசு இருக்கிறார். ஆனா இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? இவர்கள் பயந்தார்கள். ஏன் பயப்பட காரணம்? இயேசுவின் விசுவாசத்தின் வார்த்தையை கேட்டுதான் புறப்பட்டார்கள். ஆனால் தன் புறப்பட்ட மாற்றத்தில் காணப்பட்ட காற்றும் கடலும் கடலின் அலைகளும் சீற்றங்களும் அவர்களை பயமுறுத்திட்டு, இன்னைக்கு நாமும் இயேசுவை விசுவாசித்து இயேசுவுக்காய் வாழணும் என்று சொல்லி விரும்பி நாம் என்ன செய்கிறோம்? புறப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காய் ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? புறப்படுகிறோம். ஆனா சில பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், வியாகுலங்கள், மரண கண்ணிகள் கடந்து வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நாம் பயந்து போகிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு சொல்றாரு, நீங்களே என்னுடைய என்ன ஆலயம். அப்போ அந்த ஆலயத்துக்குள்ள வசிக்கிறது யாரு? இயேசு வசிக்கிறார். நமக்குள்ள யார் வசிக்கிறார்? இயேசு வசிக்கிறார். அப்ப அவர் வசிக்கும்போ நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம், அவர் நம்முடையவர்களாக இருக்கிறாங்க, நமக்குள்ளே வசிக்கிறாங்க, நம்மோடு பேசுகிறாங்க. ஆனா வாழ்க்கையில காணப்படுகிற சில போராட்டங்களினால நம்ம என்ன செஞ்சிருவோம்? மனமடிஞ்சு போயிடும். மனமடிஞ்சு போகிறதுனால என்ன செய்ய முடியல?
கர்த்தரோடு பேச முடியல. நம்முடைய விசுவாச பாதையிலே வருகிறதான போராட்டங்கள் நம்மை என்ன செய்கிற வைக்கிறது? தேவனோடு இருக்கிற உறவை துண்டிக்கு போய் வைக்கிறது, துண்டித்து விடுறது. அநேகர் இதனால துண்டித்து போய் தேவனோடு இருக்கிற உறவை என்ன செஞ்சிட்டாங்க? நஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல சொல்றது என்ன தெரியுமா? நீ காற்றையும் கண்டு பயப்பட வேண்டாம், புயலை கண்டு பயப்பட வேண்டாம். உனக்குள் ஒரு விசுவாசம் இருக்கணும். என் தேவன் அறியாமல் நான் அவருடைய பிள்ளை, என் தேவன் அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் கடந்து வராது, எந்த ஒரு போராட்டமும் கடந்து வராது, எந்த ஒரு நெருக்கமும் கடந்து வராது. அவர் காண்கிறார். அல்லேலூயா. அவர் காண்கிறார். என்னுடைய நெருக்கத்தை அவர் காண்கிறார், என்னுடைய பிரச்சனையை அவர் காண்கிறார், என்னுடைய போராட்டத்தை அவர் காண்கிறார், என்னுடைய நெருக்கத்தின் பள்ளத்தாக்கை அவர் காண்கிறார். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? சோர்ந்து போக மாட்டேன். ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ள இருக்கணும். ஆழமான நம்பிக்கை இருக்கணும், ஆழமான விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு விசுவாசம் இல்லாததுனாலதான் நம்ம சோர்ந்து போக காரணம், நம்ம தளர்ந்து போக காரணம், நம்ம வியாகுலப்பட காரணம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். அங்க பார்க்கும்போது சீசர்கள் என்ன செய்தாங்க? அவரை கூப்பிட்டாங்க. இங்க பாருங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அப்போ இயேசு அந்த படகில் இருந்து எழுந்து, அப்போ நல்லா கவனிக்கணும், காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதை அமைதலாயிரு என்றார். உனக்குள் இருக்கிற இயேசுவை நீ கூப்பிடணும். அவர் சொல்றார், நீரே என் ஆலயங்கள், நான் உனக்குள்ள வசிக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்ப நமக்குள்ள இருக்கிற இயேசு இருக்கிறார் என்பதை அநேகர் என்ன செய்கிறாங்க? பிரச்சனை வரம்போ மறந்தே போயிடுறாங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற இயேசுவை நாம் கூப்பிடணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனையில என்னால கடந்து போக முடியல, இந்த போராட்டத்தில் என்னால கடந்து போக முடியல, இந்த நெருக்கத்தினால என்னால முன்னேறி போக முடியல, பல பிரச்சனைகளினால நான் அவஸ்தைப்படுகிறேன் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போம், நாம் உண்மையாய் கூப்பிடும்போம், கர்த்தர் நமக்காக பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். சோர்ந்து போக வைக்க மாட்டா, தளர்ந்து போக வைக்க மாட்டா, நெருக்கப்பட வைக்க மாட்டா, அவமானப்பட வைக்க மாட்டா, மனுஷனுக்கு முன்பா தலைகுனிய வைக்க மாட்டா. ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும்போ அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். இன்னைக்கு நெருக்கப்பட்டு சோர்ந்து போய் தளர்ந்து போய் வாழ்க்கை ஃபெயிலியர்னு சொல்லி இருக்கிற நீங்களா இருக்கலாம். இன்னைக்கு ஒண்ணு செய்யணும், என் அப்பா என்னோடு இருக்கிறா, அவர் ஒன்றுக்கும் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டாருன்னு அவரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடணும். அல்லேலூயா. இங்கே விசுவாசத்தோடு கூப்பிடும்பா கர்த்தர் நமக்காக இரக்கம் செய்வா, நமக்காக அற்புதம் செய்வா, நமக்காக பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது தெரியுமா? தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். என்னப்பா, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். யாரு? நம்மை அழைத்தவர் யார்? உண்மை உள்ளவர். அவர் கைவிடவே மாட்டார். என்ன வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? சோர்ந்து போகக்கூடாது. நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நம்மை அழைத்த தேவ சமூகத்திலே நாம் தங்கி இருந்து அவரை நோக்கி கூப்பிடுமோ அவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வதற்கு வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார். ஆமென். இங்க பாருங்க, அடுத்தபடியாக இங்கே மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை பாருங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்போ மனுஷனுடைய வார்த்தைகள் நம்ம என்ன செய்யும்? அவிசுவாசமாக்கி வைக்கும். பிரச்சனையின் நடுவிலே மனிதனுடைய வார்த்தைகள் கர்த்தரோடு இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யும்?
என்ன செய்யும்? டவுன் ஆக்க வைக்கும். நம்ம அதிக விசுவாசம் உள்ளவர்களாக தான் இருப்போம். கர்த்தரின் ஜீவன் சாவியன் ஆதாயம்னு சொல்ற விசுவாசத்துல நம்ம என்ன செய்வோம்? உறுதியா இருப்போம். சில பலவீனம் வந்த உடனே சிலர் சொல்லுகிற வார்த்தைகள் நம்ம என்ன செய்யும்? கர்த்தரோடு இருக்கிற விசுவாசத்தை சீரோ ஆக்கிடும். அப்போ அதுல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தெளிவா இருக்கணும். எந்த மனுஷன் சொன்னாலும் நமக்குள்ளே ஒரு ஆழமான விசுவாசம் இருக்கணும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை வேர்திரித்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை நடத்துவார் என்கிற, அவர் என்னை தப்புவிப்பார் என்கிற, எந்த நெருக்கத்திலும் அவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற விசுவாசம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தா போதும் அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இங்க பாருங்க, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இந்த ஆயக்காரன், இந்த தலைவன், இந்த ஜெபாலய தலைவன் இப்ப இயேசுவை கூப்பிடுறான். ஏன்? தன் பிள்ளை மரண அவஸ்தையில இருக்கா, வியாதியின் மரண அவஸ்தையில இருக்கா. இப்ப இந்த ஜெபாலய தலைவன் வந்து இயேசுவை கூப்பிடுறான். ஆனா கூப்பிட்டு கொண்டு போகும்போ சில காலதாமதத்தினால மகள் என்ன செய்தா? மரித்து போனா. இப்ப மரித்து போனப்போ இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இன்னி போதகரை என்ன செய்யண்டா, நீ என்ன செய்யண்டா, கடின ஒண்ணு படுத்தண்டா, வருத்தண்டா, அவர் என்ன செய்யண்டா, நீ கஷ்டப்படுத்தண்டா. ஏண்டா? உன் மகள் மரித்து போனா. அல்லேலூயா, மரித்து போனா. ஆனா இயேசு சொல்றாரு, நீ என்ன செய், நீ என்னை எந்த விசுவாசத்தினால் அழைத்தாயோ, என்ன விசுவாசத்தினால என் பாதத்துல வந்தாயோ, அந்த விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் விடுவிக்க வல்லவராயிருக்கிறேன். நீ அந்த விசுவாசத்தை என்ன செய்யாத, விட்டுறாத. நாம் ஆதியில் கொண்ட அந்த அன்பை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலே எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு பக்தி வைராக்கியத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டோமோ அதை நாம் நிலை நிறுத்த வேண்டும் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்மை வளரதான் செய்யணும் தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தரோடு இருக்கிற நம்பிக்கைய என்ன செய்யக்கூடாது, அற்று போய வைக்கிற கூடாது. மனுஷனுடைய வார்த்தைகள் என்ன செய்கிறது, அது அற்று போக வைக்கிறது. இன்னைக்கு அநேகர் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தரை விசுவாசிக்கிறதை விட்டு உலக பிரகாரமானதை விசுவாசிக்க ஆரம்பிச்சாச்சு, உலக பிரகாரமாய் நடக்க ஆரம்பிச்சாச்சு, உலகத்துக்கு ஏற்றபடி ஜீவிக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன் தெரியுமா? விசுவாசம் இல்லாமை தேவனோடு இருந்த உறவு நஷ்டப்பட்டு போயிற்று. ஏன் தெரியுமா? இன்னைக்கு மனிதன் உலகத்தை நம்புகிறான், உலகத்தின் மனுஷனை நம்புகிறான், அவனுடைய வார்த்தைகளை நம்புகிறான். அதே போல அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தெய்வத்தை என்ன செய்யல, நம்பல்ல. இதுதான் காரணம், இதுதான் காரணம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீ அந்த விசுவாசம் உள்ளவனாகவே இரு. நீ என்னை எந்த விசுவாசத்தினால் அழைச்சியோ அந்த விசுவாசம் உள்ளவனாயிரு, என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இப்போ அவர் கடந்து வரார். அவிசுவாசத்துக்கு நிகராய் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த வீட்டிலே பாருங்க, பிள்ளை மரிச்சு போச்சு, இனி பிள்ளையால உயிர்ப்பிக்க முடியாது என்று சொல்லி அவிசுவாசத்தின் கிரியைகள் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மரணம் என்று சொன்னால் அந்த மரண வீட்டில் என்ன நடக்கும்? அதற்கு ஏற்றவாறுள்ள காரியங்களை செய்வார்கள். அதே போல இந்த ஜெபாலை தலைவனுடைய மகள் மரித்து போனதுனால அதற்கு ஏற்ற காரியங்களை செய்தார்கள். ஆனா கர்த்தர் சொல்றார், உன் மகள் மரிக்கவில்லை. அல்லேலூயா. அவர் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அல்லேலூயா.
பிள்ளை மரிக்கவில்லைன்னு சொன்னப்போ, அவள் நித்திரையா இருக்கிறான்னு சொன்னப்போ, ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நகைத்தார்கள். அவிசுவாசத்தின் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நகைத்தார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உலகத்திலே அவிசுவாசங்கள் தோன்றுவதற்கு காரணம், கர்த்தருடைய வார்த்தைகள் உலகம் என்ன செய்யும்? நகைக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்டதை கர்த்தர் செய்வார் என்று சொல்லம்போ உலகம் நகைக்கும். என் தேவனால் கூடும் என்று சொல்லம்போ உலகம் நகைக்கும், குடும்பங்கள் நகைக்கும், மனிதர்கள் நகைப்பார்கள். இது மனுஷனால் கூடாது, அப்ப எப்படி தேவனால கூடும்? டாக்டராலே கூடல, எப்படி தேவனால கூடும்னு சொல்லி ஒரு கேள்வியை நமக்கு முன்பாய் மனிதர்கள் வைப்பார்கள். ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும்போ கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வார். இங்க பார்க்கும்போ நல்லா கவனிக்கணும். சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிற ஜனங்களை கண்டு இவர்களை அவர் வெளியே விட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அவிசுவாசத்துக்கான காரணங்கள், அவிசுவாசத்துக்கு ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில இல்ல நம்முடைய ஜீவிதத்துல நம்முடைய குடும்பத்துல இருக்குமான அதை என்ன செய்யணும்? இன்னைக்கு அகற்றி மாற்றணும். கர்த்தர் அதை தான் விரும்புறாரு. இன்னைக்கு கர்த்தர் முதல்ல கிரியை செய்வதற்கு முன்பாக அங்கே அவிசுவாசத்துக்கு விரோதமாய் காணப்பட்ட செயலை கர்த்தர் அகற்றி போட்டா. அதே போல இன்னைக்கு நமக்குள்ள காணப்படுகிற அவிசுவாசத்தின் கிரியைகள், அவிசுவாசத்தின் பேச்சுக்கள், அவிசுவாசத்தின் சிந்தனைகளை என்ன செய்யணும் தெரியுமா? அகற்றி போடணும். அப்பொழுது கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அவர் உள்ளாடி வந்து அந்த சிறு பிள்ளையை பார்த்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு. அல்லேலூயா. எழுந்திரு, உன் படுக்கை இதோடு முடிந்தது, உன் மரணம் இதோடு முடிந்தது, ஜனங்கள் சொன்ன தீர்ப்புகள் இதோடு முடிந்தது, ஜனங்கள் கூறின அவிசுவாச வார்த்தைகள் இதோடு முடிந்தது, நீ எழுந்திரு. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் எழுப்பணும்னு நினைக்கிறார். நீ இருக்கிற வண்ணமா இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கல. கர்த்தர் நம்ம மேல நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? நம்மை எழுப்பணும்னு விரும்புறாரு, நம்மை தூக்கணும்னு விரும்புறாரு, நம்மை உயர்த்தணும்னு விரும்புறாரு. நாம் அவிசுவாசத்தில் அல்ல, இன்னும் கர்த்தரை விசுவாசிக்கணும்னு கர்த்தர் என்ன செய்யறார்? விரும்புகிறார். அவரை நம்பணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஹல்லேலூயா, அவர் நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய சிறையிருப்பை, நம்முடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் மாற்றி நம்மை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அங்கே பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு வயசு எத்தனை தெரியுமா? 12 வயசு. இப்போ அங்க அடுத்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருடமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளையும் கர்த்தர் என்ன செய்தார்? விடுவித்தார். இயேசு வருகிறார் என்று இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி இயேசுவை குறித்து கேள்விதான் பட்டிருக்கிறார். இவ காணல இதுவரை. இயேசு அற்புதம் செய்கிறார்னு தான் அறிஞ்சிருக்கிறார். ஆனா அவளுக்குள் ஒரு விசுவாசம் உண்டாயிற்று. என்ன தெரியுமா? கேட்ட மார்த்தனத்தில் ஏற்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசம் எல்லாருக்கும் மேலான ஒரு விசுவாசம். என்ன தெரியுமா? நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் பிழைப்பேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும். நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் பிழைப்பேன். அல்லேலூயா. இப்போ இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ டாக்டரை பார்த்தாச்சு, அவள்கிட்ட இருந்த எல்லா ரூபாக்களையும் செலவழிச்சாச்சு. ஆனா இவளுக்கு ஒரு சுகம் இல்லை. இப்போ என் இயேசுவை தொட்டா என்ன செய்வேன்? விடுதலை ஆவேன் என்கிற விசுவாசம் இவளை சுகப்படுத்தினது, இவளை விடுவிக்க வைத்தது. இவளால் ஹல்லேலூயா டாக்டரால் முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். உங்களுக்கு அநேக பலவீனங்களை டாக்டர் சொல்லி இருக்கலாம், இனி எங்களால முடியாது, இனி எங்களால முடியாதுன்னு
அவங்க சொல்லி இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அவங்கள கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வச்சுட்டு, அப்பா டாக்டரால முடியல, பரம டாக்டரால கூடும், என் பிள்ளைய உண்டாக்குனவரால கூடும், என் பிள்ளைய உருவாக்கின உங்களால கூடும், தாயின் கருவில் உருவாக்கின உங்களால கூடும், பேர் சொல்லி அழைத்த உங்களால கூடும்னு சொல்லி நாம் தேவ கரத்தில் வைக்கும்போ அவர் நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவர் நம்முடைய தலைமுறைகளுக்காக, யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, நீங்க ஒருவேளை டாக்டரால கூடாது என்று சொல்லி திரும்ப விடப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனால் நாம் தேவ கரங்களில் இருக்கும் பொழுது என் உன்னதமான கர்த்தர் உங்களை தொடுவதற்கு, உங்கள் பிள்ளைகளை தொடுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது தெரியுமா? சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். அவர் நம்மை விடுவிப்பார். இப்போ 12 வருடமாக இருந்த இந்த பலவீனம், அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீயா இருந்தான். கர்த்தருடைய அந்த அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டப்போ, அவருடைய வஸ்திரத்தை தொட்டப்போ அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அவள் சுஸ்தமானா. இன்னைக்கு கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு வல்லமை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து இன்னைக்கு ஒரு வல்லமை புறப்படும். நீங்க எப்பாற்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் அந்த வல்லமை அதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும். அந்த வல்லமை அதிலிருந்து உங்களுக்கு ஒரு சுகத்தை தரும். நீங்க இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தேவ சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவருடைய கரம் உங்க பிள்ளைகளின் மேல, உங்கள் தலைமுறைகளின் மேல, நீங்கள் எந்த படுக்கையில் இருந்தாலும், ஏன் மனுஷனால கூடாதுன்னு சொல்லிட்டாலோ, டாக்டரால கூடாதுன்னு சொல்லிட்டாலோ, இன்னைக்கு கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும். அல்லேலூயா. நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் அந்த வல்லமையை தரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் செய்வார் நமக்காக. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாம் அப்படியே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக நீதி செய்வார். கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வார். இங்க பாருங்க. அப்பொழுது மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் சொல்லுது, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவர்களுக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த விஷயத்தை பாருங்க. இவங்க இந்த 4 பேர் இந்த திமிர்வாதக்காரனை என்ன செய்தார்கள் தெரியுமா? பராமரித்து வந்தார்கள். ஒரு திமிர்வாதக்காரனை பராமரிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. எல்லாத்திற்கும் கூட இருக்கணும், எப்பவும் கூட இருக்கணும் ஒரு ஆள். ஏன் அவனால இழுத்து நடக்கவோ நிற்கவோ ஒன்றுக்க முடியாது. எதுக்கும் ஒரு ஆள் கண்டிப்பா தேவை. ஆனா இந்த திமிர்வாதக்காரனை இந்த 4 பேரால என்ன செய்ய முடியல, இனி அவங்களால இவனை பராமரிக்க முடியல. இப்ப இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. இப்ப கொண்டு வரம்போ திரளான ஜனங்கள் நின்றதினால என்ன செய்யல, இயேசுவின் அடுத்து போக முடியல. ஏன் தெரியுமா? இவன் படுக்கையோடு கொண்டு வந்ததினால இவங்களால ஒத்தைக்குன்னு சொன்னா வர ஒருவனால போக முடியும்.